அன்பர்களே, உயிர்த்தெழுந்த நம்பெருமான் இயேசு கிறிஸ்து தம்முடைய தாதை பலனாருக்கு கொடுத்த இரண்டாவது வரம் என்ன என்பதை வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்கு தருகின்றார். மிக அருமையான ஒரு வரத்தை கொடுக்கின்றார். அவர் கொடுத்த வரம், வளனாருக்கு கொடுத்த வரம் நமக்கு அவர் தர வேண்டும் என்பதற்காக. ஆகவே அதனை நாம் இப்பொழுது சிறப்பாக பார்க்க போகிறோம். போய் வினை கொணரும் பொறிகள் 5 அடக்கி பொலம் தவ வேலியை கோலி தூய்வினை உளத்தில் துகள்பகா காத்து சுடர் விளக்கு ஆயினாய் என்னா தீவினை வருமுன் காக்கவும் வந்த தீது நேர்ந்து ஒழிக்கவும் உணர்த்தி காய்வினை விளக்கும் வரத்தை இவ்விரண்டாம் கதிர்மணி காட்டும் மாதவனே என்று முடிசூட்டு படலத்திலே கூறுவதை பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்ன என்றால், பெருந்தவத்தோனே, நினைவின் வழியே போய் தீய செயல்களை கொணரும் ஐம்பொறிகளையும் அடக்கி அழகிய தவம் என்னும் வேலியை சுற்றிலும் வளைத்து தூயவனைக்கே உரிய உள்ளத்தில் பாவம் புகாமல் காத்து சுடர் விளக்காய் வழங்கினாய் என்பதனால் தீவினை வருமுன்னே வராது காக்கவும் வந்த தீதை ஏற்றுக்கொண்டு ஒழிக்கவும் உணர்த்தி அவ்வாறு சுடும் தன்மையுள்ள பாவவினையை விளக்கும் வரத்தை இந்த கதிரொளி கொண்ட இரண்டாம் அணி காட்டும் என்கின்றார். தவச்செல்வரே, ஐம்பொறிகளை அடக்கி காத்தவரே, மனிதருக்கு பாவம் என்னும் தீமை வராமல் காக்க வரம் தருகின்றேன். உம்மை அண்டி வருவோருக்கு பாவத்தை அகற்றி தூய வாழ்வு வாழ வரம் அளிக்கும் ஆற்றலை அளிக்கிறேன். அது உமக்கு நாம் தரும் இரண்டாவது வரம் என்று கூறுகின்றார். போய் வினை குணரும் பொறிகளை தடக்கி பொலந்தவ வேலியை கோலி தூய்வினை உளத்திரு துகள் புகா காத்து சுடர் விளக்கு ஆயினாய் என்னா தீவினை வருமுன் காக்கவும் வந்த தீது நேர்ந்து ஒழிக்கவும் உணர்த்தி காய்வினை விளக்கும் வரத்தை இவ்விரண்டாம் கதிர்மணி காட்டும் மாதவனே என்று கூறுவதை பார்க்கிறோம். இதன் மூலமாக கற்பிலே சிறந்து வழங்கிய வளனார் மனிதர் அவரை அண்டி வந்தால் யார் வேண்டுகிறாரோ அவருக்கு கற்பு வரத்தை தரும் அந்த ஆற்றலை உமக்கு அளிக்கின்றேன் என்று கூறுகிறார். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் அவரிடம் அண்டி நம்முடைய சங்கடங்களிலே அவருடைய துணையை நாடி வரத்தை பெற்று மகிழ்வாக இருக்க முடியும். பெறுவோம், வாழ்வோம்.